உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நானும் உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் அவர்களுடைய காணொளிகளை இவர்களுக்கான உதவிகளை கேட்டுத்தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஆனால் இப்போது ஒவ்வொருவருக்கும் தாங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த உதவிகள் கிடைக்கப்பெற்றதுக்கு பிற்பாடு மக்கள் எவ்வாறாக இருக்கிறார்கள், அதுக்கு முதல்ல இப்படி இருந்தவ என்ன அவர்களுக்கு வேணும் என்று சொல்லி எங்களிடத்துல கேட்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வாறான குடும்பங்களை இன்றைய எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த தாயாரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு பரிச்சயமான முகம் என்று தான் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது வாழ்வாதார உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டிருந்த ஒரு தாயார் இன்று நாளில் அம்மா கேட்ட மாதிரி அம்மாவுக்கு ஒரு ஆடு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த ஆட்டை வளர்ப்பதற்கான ஆட்டுக்கொட்டிலும் போடுவதற்கான விடயங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதுதான் அந்த ஆட்டுக்கொட்டில் போடுவதற்கான சாமான்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அந்த காணொளிகளையும் உங்களுக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். இனி தாயாருக்கு என்ன தேவைப்படுகிறது, என்ன உதவி தேவை, இப்போது தாயார் என்ன நிலையில் இருக்கிறார் என்பது தொடர்பாக நிகழ்ச்சியோடாக கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு பட்டம் பாருந்தாங்கம்மா. நாங்கள் இப்படி கல்யாணம் செய்து பிள்ளை கொடுத்தோம். அவர் விட்டுட்டு போட்டார். அவர் வேறு கல்யாணம் செய்துட்டாராம் அம்மா. வேறு கல்யாணம் கட்டிட்டு அவர் கட்டி விட்டு ஒரு பிள்ளை இருக்காம்மா. நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் நெடுக எங்களால் கோட்டுக்கம்மா சிரிச்சேடாராச்சு. எங்களை 5 லட்சம் காசையும் தந்தாரம்மா. நாங்கள் போகாமல் விடுவோம்மா. எந்த 5 லட்சம் தந்தாலும் என்ற பிள்ளைக்கு கொடுத்து நாங்கள் செய்வோம் தானே. 2 பேர் அப்படி பிள்ளை அப்படி தச்சையில இந்த கண் மறைஞ்ச இந்த பிள்ளை ஆத்திரிய போதுன்னு தான் எனக்கு கவலை. தின்னதான் குடிக்கிற மாதிரி எனக்கு கவலை இல்லாட்டி விட திண்ட ஆள் ஒட்டுமாம்மா. கவலைண்டா ஒட்டுமோ அது நீ சொல்லணும் பாப்பா. அப்போ இனி மகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கிறீங்களம்மா? நாங்கள் எங்கே இருந்தாலும் பேசி அம்மா எங்கேன்னு செய்ய தானே அம்மா ஒன்று இந்த பிள்ளை இந்த இன்னம்மா இருந்தோம். வயசு மகளுக்கு? அவாக்குமா 40 வந்துடுதம்மா. 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு பிறந்தவ அம்மா. அவள் எத்தனை வயசுல திருமணம் செஞ்சு வச்சு? 33 வயது 35 40 வயசு ஆச்சு. 35 வயது தான் செய்தாரு. என்ன மாதிரி எந்த இடம் வருது? அவர் கொக்குவில். கொக்குவில் எங்களோட மகன்ட மாமன் ஆக்கள்லாம். அது எந்த பிள்ளை உண்ட வீட்டுக்காருக்கு எனக்கு நீங்கள் 2ஆம் தேதி ஒன்று நான் நம்பணும். ஆச்சு இப்போ நீங்கள் வந்தவங்களோட புழங்க நீ எனக்கு 2ஆம் தேதி நான் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியாதானே அம்மா. அப்போ நானும் நல்லா இந்த பிள்ளை கட்டுக்கொண்டு செய்து வச்சாதானம்மா. இப்படி செய்தாச்சு. எங்களால் இன்றைக்கு கோட்டுக்கும் போயிடாம்மா. நாங்கள் தைரியமான ஆக்களும் இல்லை. இந்த 5 லட்சத்தை முறைஞ்சா எங்கே நான் பார்த்துக்கிட்டு நான் செய்து வச்சா இது இருக்கிற பிள்ளைகளுக்கும் அங்கே பிள்ளை இருந்தா அதுகளும் அங்கே போச்சு சாப்பிடுங்க தானே அம்மா. எங்களுக்கு ரொம்ப கவலை அம்மா. உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபா தாரேன்னு சொல்லி இருக்கிறாரு அம்மா. அது இப்போ போன்னு தராதாம்மா. இந்த 7,000 ரூபா சாப்பாட்டுக்கு வரும். அது 7,000 கட்டவே என்ன பாடுபடுறோம். போன மாதத்துக்கு அதுக்கு முதல் 6ஆம் மாதம் போனாங்க. சில போல் வருமானம்மா சில போல் வரான் பிரியாணி ஆளை பிடிச்சதும் விடும். அப்படியெல்லாம் நடக்குதாச்சு. சில பயந்ததுகளம்மா காது கட்டி போட்டு போடுவாள். துணிஞ்சாக்கள் காது கட்டாயிரம்மா. எந்த மோனும் கல்யாணம் செய்தால 2 அவர் அந்த இருக்கிறவர் அந்த வலிவாரவர் அவரும் கல்யாணம் செய்தாம்மா. அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளான். அவர் விட்டுட்டு போட்டா. அப்போ சரியான பிரச்சனை அம்மா. அப்போ விட்டுட்டு அவர் இங்கே இருந்தார். தேர்ந்து ஒரு குழந்தை இருக்குது. இப்போ குழந்தைக்கே தவம் இருந்துங்க ஊசிகள் போட்டு தான் குழந்தை பிறக்குது. யாருக்கு போய்த்தானே புள்ள தானம்மா. ஒரு நேரம் புள்ளிகள் வந்தால் நாங்கள் அணைப்போம்மா. எங்களோட புள்ளிகள் வந்தால் நாங்கள் அணைப்போம் தானே. அப்படி அவர் படிக்கட்டி கொண்டு வா. அவர் 2005 தொடங்கியதவர் இப்போ 2025 காது கட்டி இப்போ ஒரு வரையும் நிப்பாட்டியாச்சு. அங்கே அம்பட்டி இனி காது கட்டுறதுக்கு வந்தாச்சு. இப்போ காது கட்டிட அவர் வேலைக்கு நான் போவார். வெயிலுக்கு அடிக்க மாட்டார். வலிவாகிறது வெள்ளனை போனால் அது 11 மணிக்கு ஆட்டுக்கும் குழா கொண்டு அவர் தான் குளியல் குழா கொண்டு அங்கே தேங்காண்டு விறகண்டு எல்லாம் கொண்டு வருவேன். அப்போ 500 ரூபா 1000 ரூபா அப்படி கொண்டு வரேன். நித்த வேலையே மில்லம்மா.
இப்போ 10ஆம் மாதம் 15ஆம் தேதி பெரியாஸ்பத்திரி போனோம். சிவப்பு காமரா கிட்ட போனாங்க. உங்கள் ஆஸ்பத்திரியில் துண்டல் தந்தவருக்கு என்ன மருந்து குடிக்க வழி வருது அங்கோட்டு காட்டணும். அங்கே போய் சொல்லிக்கிறோம், நீங்கள் 10ஆம் மாதம் 15ஆம் தேதி இங்கே வரணும். சிவப்பு காமரா கிட்ட உண்டு. நீ 10ஆம் மாதம் 15ஆம் தேதி போகணும். மற்றவருக்கு மருந்து எடுக்க போகணும் யாழ்ப்பாணம். எனக்கு இவருக்கும் உங்கள் கூட நீ மற்றவருக்கும் ஆஸ்பத்திரி நான் சொன்னாங்க பிள்ளைக்கு நாங்கள் நெடுக்க போனால் பிள்ளைக்கு தெரியும் தானே ஆச்சு. நாங்களும் இப்படி மருந்தை பண்ணி கொண்டு நாங்களும் ஆஸ்பத்திரி நடத்த தான் போகிறோம்னா அதுதான் நெண்டம்மா நீங்கள் நடந்துங்க. நான் இன்னோட கதைக்கிற போட அந்த பிள்ளை எல்லாரோடும் கதைக்கிறேன். அம்மா கதைச்சான் பேனா மிச்சம் கதைக்கோணும் கொண்டு வந்தோம்னா போய்க்கோணும் கொண்டு போகிறது. நீ என்ன சொல்கிற? அன்பு ஆதரவாக கதைச்சாதான் நல்லன்னு சொல்லி கதைச்சினேன். சரி, அம்மாவுக்கு இப்போ ஆடு தந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கொட்டிலும் போடக்கூடியதுக்கான காசும் தந்திருக்குது. என்ன நினைக்கிறீங்களா அதை பற்றி? நான் தந்த பெருங்காரியம் நினைக்கிறேன். நாங்கள் கொடுக்கிற கொட்டையில் எங்களுக்கு கடவுளை என்று எங்களுக்கு தெரியணும். நான் நன்றி கூறணும்மா. சரி, உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து தான் இந்த உதவி வந்திருக்குது. உங்களுக்கு கொடுக்க சொல்லி அவருக்கு இந்த நிகழ்ச்சியோடாக நன்றி சொல்கிறீங்க. நன்றி தந்தவருக்கு. சரி, செந்தில்குமரன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியோடாக அம்மாவுக்கு இந்த ஆடும் கொட்டிலும் வழங்கினதுக்கு அம்மா நன்றி சொல்கிறேன். சரி, அதை தாண்டி அம்மா இப்போ வீட்டை என்ன மாதிரி யார் யார் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ வீட்டை? நான் எங்களில் 3 பேர் எங்கள் மகன் இருக்கு. எங்களோட 4 பேர் அம்மா இருக்கிறோம். நாங்கள் 4 பேர் தானே இருக்கிறோம். ஒன்று மகள், மற்ற ஆக்கள் என்னம்மா செய்யணும்? அவர் கல்யாணம் செய்து விட்டாருக்கு அவருக்கு பதில் ஆடுறது. அவர் என்ன மாதிரி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறேன்? நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ள என்ன கொப்பியெல்லாம் கிடக்கம்மா. என்னவான்னு சொல்லிடுறீங்க? அவன் மருந்து தரியணும் அம்மா இருந்துட்டு பலி வருது. அப்போ உங்க போய் கேட்டால் அதை ஒன்றும் செய்யான்னு சொல்லுங்க. பலி வந்தோடனா சரிக்கான பிள்ளனம்மா. நாங்கள் இருக்கு ஆளை பிடிக்கிறது புறப்பு கொடுக்குறோம். பிடிச்சி வச்சு விட்டு போவாங்க. சாப்பாடு விட்டா கோப்பை பவஞ்சாலம் விடாங்க. கோப்பை அவ்வளோ பிள்ளை பேருந்து போடுறாது. அப்படியெல்லாம் நடந்தது. மற்றவருக்கு இந்த நரம்பு அம்மா நரம்பு தலைச்சி அவர் இளையவர் அவருக்கு நரம்பு தலைச்சி உண்டு. அவருக்கு பணமெல்லாம் ஓடி அம்மா பேருந்து நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் தெல்லிப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போய் தெல்லிப்படியாலாம் பெரியாஸ்பத்திரி விட்டு பெரியாஸ்பத்திரி தான் இப்போ கிளீனிக் நடக்கேன். அவரையும் கூட்டி கொண்டு போவான், நானும் போவான். சில கூட நீ இண்டாக்கிட்டு நான் போய் வேண்டியாகணும் போவான். நான் 100 ரூபா பதிலுக்கு வேற கொண்டு காட்ட போகணுமாண்ணே. அங்கே வேற காட்டினா தான் இது. அப்போ இன்றைக்கு இன்னும் காட்டினா வாரம் மாதம் நான் எடுக்கலாம். அப்போ அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வேறு உதவி செய்கிறது என்ன மாதிரி? அது இப்படி தாண்டா. அது நாங்கள் செடியார் உழைப்புக்காரருக்கு கீவா காதம்மா 2500 அவரே தான் வடிவாரன்னு அப்படி அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 3 பேருக்கு 2500 வந்தவ. உழைக்கக்கூடிய ஆக்களுக்கு தான் 15,000 கொடுத்தவ. அப்போ கொடுத்தவ. அப்போ நாங்கள் காது கேட்டேன். நாங்கள் உழைப்பிதாக 2500 உழைப்புக்காரருக்கு நான் கேட்பேன். நான் போய் கேட்க நீ இந்த காதை வேண்டுன்னா புறா தெய்வனு புறா 2500 5000 தந்தவ தந்தோன்னு வந்தவ. இப்போ 3 மாதம் 4 மாதம் போச்சு அந்த காதும் இல்லை. காதும் இல்லை. சேர்த்து தரியணுமோ தெரியும். அப்போ கொடுக்க ஆடியோட கொடுக்காதீங்கம்மா. சில பேருக்கு கொடுக்கல தானே. அவைக்கு இப்போ கொடுக்க போகணும்னு கிடைக்கணும். இது சரியணுமோ வேண்டாம் சேர்த்து தரியணுமோ கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தான் தெரியும். அதை ஏகச்சிட்டமாக 5000னா 5000 கொடுக்கலாம், 10,000னா 10,000 கொடுக்கலாம். இது 15,000 கொடுத்து 17,500 ரூபா கொடுக்கணும், 1,500 10,000. அப்போ இப்போ நான் வேணுன்னா நீ கவலைப்படுவேன். பாதி அவைக்கு ஓகே மட்டுமா 10,000னா 10,000 கொடுக்க, 5,000னா 5,000 கொடுக்கலாம். நீ என்ன கொடுக்குற? எல்லாரும் ஒன்றும் பழையா இருப்பினா. இது கொடுத்துட்டு கொடுக்காம விட்டால் ஜனங்கள் என்ன பாடுபடும். இப்போ கொடுக்காதைக்கு கொடுக்க போயிடும்ட்டு கதைக்கணும். எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். அப்போ அந்த காசுலாம் நீங்கள் சாமான்கள் எல்லாம் வாங்குறதாம்மா? அந்த காசு போட்டு கடலும் பாட்டு ஏதங்கிற அடையும் பாய்ச்சிட்டு இன்னும் ஒண்டியா அண்ணன் என்ன எனக்கு கடை இடத்து அதில் அதுங்கிற உங்களோட சகோதரத்தின் மொழி தான். அங்கே போனால் அதையும் கடன் தருப்பினேன் சாமான் தருவினோம் பார்த்து தரவேன்னு தருவாள். இன்னும் காய்ச்சி போட்டு நீ தின்றா தான் நல்லதாக இருப்பா. நீ சாப்பிடு அதை தின்னு கேட்பினோம். அதை என்ன தின்ற நீ ஃபுல்லாக நீ சொன்னா போல நான் தின்னடாமோ நீ சொல்லணும். அப்போ எதுவும் தரிப்பினோம் காதி கொண்டு போகிறான். கீரியா கட்டடிக்கா இதெல்லாம் தடுப்போல் கொண்டு போகணும். புது வரலாறு புறநானூரே இனம் மறக்காதே திமிர
உயிராய் வாவா தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை உன்னையே துணையாய் தருவாய் புது வரலாறே புறநானூரே தினம் மறக்காதே தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே அப்படின்ட்டு என்ன சாப்பாடு வீட்டுல அரிசி போட்டு வந்தேன்னா புள்ள இந்த இது என்ன கோவா அந்த வாழைப்பூ மாதிரி கொடுத்தறான் மற்றது பீட்ரூட் அதங்க புள்ள அது கொண்டிருக்கிறான் அரிசியை போட்டுட்டு அது ஒரு அரைன்னு நான் போட்டு வரேன்னு வந்தேன் நான் நீ சமைச்சு சாப்பிடுவாம்மா விடிய என்ன சாப்பிட்ட நீங்க பொழுதான சாப்பாடு இல்லை தானம்மா வீட்டுக்கு ஒரே மாதிரி வராதம்மா ஒரு அப்போ நேரத்துக்கு அந்த அரிசியை போட்டு இருச்சா குத்தரியும் அம்பிக்காது காலம் எங்களை புள்ள புள்ள பச்சை கட்டு பச்சை ஆச்சு சொல்லி அது கூடான்னு சொல்லி எங்களுக்கு சுவத்த பச்சை தான் நல்லது மற்றதை தின்னாயினா அப்போ குத்தரிசியை போட்டா அவிஞ்சு போட்டு வட்டி போட்டு வைக்க தோறி போய் எங்கிட்டாக்கும் அரிசி தேத்தனியோட இருக்கிறீங்களோ தேத்தன் ஊச்சுறான் தேத்தன் அம்மா சாப்பிட்டானே சாப்பிடாட்டீங்கன்னா குளிச்சா குளிச்சா போடுறதா இல்லையாம்மா அதுக்கு அதுங்களும் பழகி விடுறது அண்டத்தை நாடு குடிச்சு பழ அதுக்கு கிடந்தா திம்பமான பாஜி வீட்லேயே தான் கிடந்து தந்தா தின்னுட்டு குடிப்பான் இல்லாட்டி என்ன ஒரு இப்போ நான்
ஒரு ஆள் குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல 3 பேரும் குடிச்சிருந்தா என்ன செய்யறம்மா அவர் எளியவருக்கு ராவில படுக்க போய்க்க தான் ஒரு குடிச்சா கொடுக்குறார் மற்றவர் 3 நேரம் அவர் குடிப்பார் குடிப்பார் நான் ஏன்னா 2 காலமே 2 பின்னேரம் படுக்க போய்க்க 2 குடிக்கிறார் அதுக்கு என்னம்மா இதை கிடந்தா தின்னதான் அது இல்லாட்டி என்னம்மா இருக்கிறது நாங்கள் வேறாக்கள் தடிப்பினமோ தர மாட்டினோம் இங்கே அம்பியா வந்து என்ன சோறு வாட்டினியோ என்ன திண்டனியோ முதல் இங்கே வந்தா கேட்குறேன் அப்போ நான் என் பிள்ளை நாங்கள் சமைச்சு போட்டோம்மா சாப்பிட்டேன் அதுதான் நல்ல வேண்டியது சரி இப்ப வேலையில் வீட்டை தொடங்கியாச்சாம்மா கொட்டில்கள் கட்டுற வேலை அது நீங்கள் கண்டனீங்களாம் எல்லாம் நிறுத்தி அதுகளுக்கு எல்லாம் பருப்புகளுக்கு எல்லாம் சீமந்துகள் எல்லாம் ஊற்றி எல்லாம் செய்தாச்சு எல்லாம் தடிகள் மண் கொண்டு வந்தோம் கல்லுகள் நாங்கள் எல்லாம் பொறுக்கி எல்லாருமா சேர்ந்து தான் போட்டு நாங்கள் கல்லுகள் போட்டுட்டோம் இனிமேல் சரடையும் வரும் போல சீமந்தும் கொண்டு வந்தாச்சு எங்கட பிள்ளையெல்லாம் செய்ய போகுது எங்கட புறா மீனும் மற்ற அது தங்கச்சியாட்ட மீன் எந்த பிள்ளையாள் அங்கே பக்கத்து வீட்டு பிள்ளையாள் அவ்வளோதான் செய்ய போய் தம்பி அது தெரியும் தானே அவன் செய்ய தெரியும் இப்போ அவைக்கொண்டேங்க நாங்களும் போய் முன்காய் நின்றா தான் முழங்காய் நீளம் அல்ல இப்படி நீளாதுடா இப்படி நீளாது சரி அப்போ இப்படியோ இன்றைய நாள் போகுது நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி ஆடும் கிடைச்சிட்டு ஆட்டுக்கொட்டிலும் போட்டாச்சு சரியம்மா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுது என்னடா கேட்குறது அது உங்களுக்கு தான் தெரியும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களே நீ 70 வயசாச்சு அம்மாவுக்கு வீட்டில் நித்திரை கொண்டு எழும்பி நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஆனால் நீங்கள் தானே எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க வீட்டு என்ன நான் பிள்ளை வெள்ளம் எல்லாம் செய்து சட்டுவான அடையே எல்லாம் கூட்டி வேலைக்கு போகிறவாவே வேலை எல்லாம் கடையை கிழவி நான் வச்சு தண்ணி கழிந்து வச்சுட்டு எல்லாம் செய்து போட்டு ஆள் போகும் சரி நான் கடையிலுக்கு போய் நான் சமைப்பேன் அம்மா சமைச்சு பொடிக்கலை கொடுத்து நான் சாப்பிடுவேன் சரி அப்போ இப்படியோ போகுதோ ஒரு நாளும் என்ன சரி இனி ஆடு வளத்தை என்ன செய்யறதா யோசிச்சிருக்கிறீங்க நான் ஒன்றும் யோசிக்கிறேம்மா என்ன செய்கிறது எல்லாம் உங்களோட இதுகள் செல்லும்படி தான் நான் இருப்பேன் ஆடு தந்தாச்சு உங்களுக்கு கொட்டிலும் போட்டாச்சு இனி நீங்களே என்ன செய்ய போறீங்க அதை வளர்ந்து பெருக்குறான் வளர்ந்து என்ன அப்ப வீட்டுல என்ன ஆட்டுக்கு சாப்பாடுகளம்மா சாப்பாடு மகன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவான் கூட இப்படி கூட சீமக்கிழமை அதுக்கடுத்துகள் எல்லாம் கொண்டு வருவான் அது அவர் ஒவ்வொரு நாளுமா தான் தெரியல நிறைய கொண்டு வருவார் அதுகள் போக நீ மழை வந்தால் தானே வளர்க்க புல்லும் வருமம்மா எப்படியும் பேலை இன்னும் போல வராதானே பேலை மெஞ்சா வாழுவோம் இனி தவிடுகளும் மட்டும் வைக்கிறாங்க தவிடுகள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க சரியம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிருக்கு நீங்கள் அந்த ஒரு ஆட்டை வந்து நல்ல வடிவாக வளர்த்து அதை இன்னும் பெருக்கி இனி வர்ற காலத்தில் வந்து நீங்கள் நல்ல வீட்டில் வடிவாக நித்திரை கொண்டலுமே நல்ல சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் சரியே சரி இன்றைக்கும் உங்களோட நிகழ்ச்சியோடாக நீங்கள் மீண்டும் அம்மாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த வயசான காலத்தில் இவ்வளவு துடிப்போட எல்லா வேலைகளையும் செஞ்சு கொண்டு மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் அந்த நேரம் அந்த சின்ன வயசுலேயே வந்து எல்லா வேலையும் செய்து நல்ல ஒரு தைரியமாக இருந்ததால இந்த வயசுலேயும் இப்படி இருக்கிறீங்க அந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருந்திருந்தால் இப்போ நாங்கள் படுத்த படுக்கையாக தான் இருப்போம் ஆனால் இந்த வயசுலேயும் உங்களால் ஓடக்கூடியமாக இருக்குது எல்லா வேலையும் செய்யக்கூடியமாக இருக்குது இதே ஆரோக்கியத்தோடு நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க சரி நானும் வேலை போனோம்மா நான் எத்தனை வரைக்கும் வேலை விருப்பம் போவோம் வேலைக்கு போக வேலை போக விருப்பம் என்ன ஏழாச்சு நான் வீட்டில் நான் வேலை போனால் பிள்ளை வேலை போனால் இங்கே அடிக்கம்மா கடைக்கு காய்ச்சலாது சமைக்கவும் போகணும் தானே என்ன இதாக ஏழாடு அப்போ நான் வீட்டில் இருந்து நானும் வேலையில தானே போவோம் வளவு பேக்கெல்லாம் கூட்டுவேன் பிள்ளை கூட்டும் நான் அள்ளுவேன் அப்படியெல்லாம் செய்கிறேன் நாங்கள் சரி ஓகேம்மா நன்றி இன்றைக்கு உங்களோட நிகழ்ச்சியோடாக இணைஞ்சு கொண்டதுக்கு சந்தோஷமா போடுவாங்க இன்றைய நாளிலும் மகிழ்ச்சியாக இணைந்து கொண்டிருந்தோம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த வாரம் முழுவதும் உதவி கிடைத்த ஒவ்வொரு மக்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவர்களுக்கான உதவிகள் கடந்து சென்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி இருக்கிறது இனி வரப்போகிற வாரங்களிலும் உங்களுக்காக நாங்கள் ஒரு சில குடும்பங்களை இந்த இடத்தில் நிகழ்ச்சியோடாக அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் இணைந்து கொள்ள வேணும் உங்களுடைய உதவிகள் இத்தோடு நின்று விடாமல் உங்களுடைய உதவிகள் தொடர வேணும் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம் புது வரலாறே புறநானூரே இன
இனம் மறக்காதே திமிராய் வாவா தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை உன்னையே துணையாய் தருவாய் புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே